ஃபோர்த்து கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 1லேருந்து இன்ட்டு 2 பண்ணியிருக்கானா? ஓகே, 2லேருந்து இன்ட்டு 2 பண்ணிட்டு +1 பண்ணியிருக்கான். ஸோ இப்போ 5லேருந்து இன்ட்டு 2 பண்ணால் 10 தான் வரணும். பட் இங்கே 26 வந்துருக்கு. ஸோ அந்த ரூட் வந்து தப்பு. வேறு என்ன பண்ணலாம் பாருங்கள். வேறு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி +1 பண்ணியிருக்கான், 2 வந்திருக்கு. அதுமாதிரி செகண்ட் நம்பர் 2 ஸ்கொயர் பண்ணி +1 பண்ணியிருக்கான், 5 வந்திருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி 5 வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு +1 பண்ணால் 26 வரும். அதேமாதிரி 26 +1 பண்ணால் 677. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு +1 பண்ணணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், 7 × 7 பண்ணுறோம். அதில் யூனிட் டிஜிட்டு 2, இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் 7 தான். ஸோ 7 7 சார் 49, 9 வரும். அது கூட +1 பண்ணுவோம்ல, அப்போ கடைசி டிஜிட் வந்து 0 வரணும். அப்படி 0 இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் மட்டும்தான். நீங்கள் ஃபுல்லாக பெருக்கிட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா டைம் அதிகமாகும். அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி யூனிட் டிஜிட் கரெக்டாக இருக்குது, ஒரே ஒன்றுத்துல 0 வந்திருக்குன்னா அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும்.